தாடிகாரனாண்ட அத்தையத்தையும் சொல்லி எப்படியோ டைம் ஓட்டியாச்சு. ஐயா சொன்ன மாதிரி நாகபஞ்சமி முடிகிற வரைக்கும் தாடிகாரனை வெளியே போடாம தடுத்துட்டா போதும். என்ன மன்னிச்சிருக்கா, தாடிகாரனாண்ட இப்படி போய் சொல்லிட்டேனேன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. டாக்டர் வரவே போறதில்ல. உனக்கு தெரியாதது ஒன்னும் இல்லக்கா, நாகபஞ்சமி முடிகிற வரைக்கும் தாடிகாரனை வெளியே போகாம பாத்துக்க சொல்லி ஐயா சொல்லுகிறாரு. அதுக்கோசரம் தான் அவனோட காரை பஞ்சர் பண்ணி பைக் சாவிய ஒழிச்சு வச்சு இப்படி என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கிறேன். இது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா தாடிகாரன் உசுர காப்பாத்த எனக்கு வேற வழி தெரிலக்கா. சாவி இருந்தா தானே நீ போவ. சொல்லுங்க டாக்டர். ஆமாக்கா, தாடிகாரனுக்கு பாம்பால பிரச்சனை. அதுக்கோசரம் தான் தாடிகாரனை இப்படி புடிச்சு வச்சுக்கிறேன். ஆனா எம்மா நேரம் இப்படி புடிச்சு வைக்க முடியும்னு எனக்கு தெரிலக்கா. நீதான்க்கா எனக்கு துணையா இருந்து தாடிகாரனை நாகபஞ்சமி முடிகிற வரைக்கும் வெளியே போக விடாம தடுக்கணும். அந்த ராணி சித்தார்த்த நாகபஞ்சமி முடியற வரைக்கும் வெளியே விட மாட்டா போல இருக்கே. அந்த ராணி கரெக்டா அந்த குழந்தை விஷயத்த சொல்லி லாக் பண்ணிட்டா. அவனுக்கும் அந்த குழந்தை நாதான் உயிர். அதான் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயோ உக்காந்துட்டான். எனக்கு என்னமோ வராத டாக்டர் வரதா போய் சொல்லிதான் ராணி அவளை வெளியே போக விடாம தடுத்துட்டான்னு தோணுது. என்ன தாத்தா, டாக்டர் வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம்? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. இப்ப வந்துருவாங்கன்னு சொன்னாங்கண்ணே. தர்ஷினி, ராணி கிட்ட ஏன் இன்னும் டாக்டர் வரல, வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேளு. சரிங்கண்ணே. அண்ணி, அண்ணி, அண்ணி. ஏய், மேல போய் கூப்பிடு. இங்க இருந்து கூப்பிட எனக்கு தெரியாதா? சரிண்ணே.